எடுத்திருக்கிற படம் அப்படிங்கிறதால இந்த படம் மேல ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆன பின்னால அது இன்னும் அதிகமாகவே செஞ்சது. ஸோ அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் இந்த மெய்யழகன் திரைப்படம் பூர்த்தி பண்ணியிருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல பார்ப்போம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இந்த படத்தோட கதை என்னன்னா, அரவிந்த் சுவாமி சென்னையில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவரோட சொந்த ஊர் தஞ்சாவூர். ஆனால் அந்த ஊர் பக்கம் அவர் போயே 20-25 வருஷம் ஆகுது. ஏன்னா அவரோட அப்பாவுக்கும் சொந்தக்காரங்க சில பேருக்கும் சொத்து விஷயத்தில் ஏற்பட்ட பிரச்சனையால் அவங்க ஏமாற்றப்பட்டிருக்காங்க. அதனால் அந்த ஊர் பக்கமே போகாமல் சொந்தக்காரங்க யார்கிட்டையுமே பேசாமல் இருக்காங்க. இப்போ இந்த சமயத்தில் தன்னோட தங்கச்சி கல்யாணத்துக்காக, அதாவது கசின் சிஸ்டரோட மேரேஜுக்காக சொந்த ஊருக்கு போகிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுது அரவிந்த் சுவாமிக்கு. நீ வரலன்னா நான் தாலியே கட்டிக்க மாட்டேன் அப்படின்னு அந்த தங்கச்சி சொல்லிடுறாங்க. இப்போ இந்த கல்யாணத்துக்கு போகலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சு கடைசியில் ஒரு வழியாக போகலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு அரவிந்த் சுவாமி. ஆனால் அங்கே போனாலும் அந்த சொந்தக்காரங்க கூடலாம் அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதே ஊரில் லாட்ஜில் ரூம் போட்டு தான் தங்குறாரு. அதே போல் கல்யாணத்துக்கும் போகக்கூடாது, அதாவது ரிசப்ஷனில் மட்டும் போய் தலையை காட்டிட்டு கல்யாணத்துக்கு முன்னாலே கிளம்பிடணும் அப்படின்னு தான் ஒரு ஐடியாவோட போகிறாரு. ஆனால் அங்கே போன பின்னால் அந்த கல்யாண மண்டபத்தில் கார்த்தியை சந்திக்கிறாரு அரவிந்த் சுவாமி. கார்த்தி யாருன்னே அரவிந்த் சுவாமிக்கு தெரியல. ஆனால் கார்த்தி இவரை பயங்கரமாக கவனிக்கிறாரு. இவரோட சொந்தக்காரர் தான் அவர். மூச்சுக்கு 300 தடவை அரவிந்த் சுவாமியை அத்தான்னு கூப்பிடுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே கார்த்தியோட பாசத்தொல்லை, அன்பு தொல்லை நச்சரிப்பாக மாற ஆரம்பிச்ச பின்னால எப்படியாவது அந்த கல்யாணத்துலேருந்து தப்பிச்சா போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடுறாரு அரவிந்த் சுவாமி. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த மெய்யழகன் திரைப்படத்தோட கதை. ஒரு கதையா, கான்வர்சேஷனா, அந்த ஒரு நாள் இரவுல இந்த 2 கேரக்டர்ஸோட பயணத்துல நாமளும் ஒருத்தரா இருக்க முடியுற அந்த ஹோல்சம்னஸே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். 96 படத்துல வர்ற மாதிரியே இந்த படத்துலையும் ஒரு நாள் இரவு முழுக்க 2 கேரக்டர்ஸ் பேசிக்கிட்டே வெவ்வேறு இடங்களுக்கு போறாங்க. இன்ஃபேக்ட் இந்த படத்துல ஒரு கட்டத்துக்கு மேல கதைன்னு எதுவுமே இல்லை. அரவிந்த் சுவாமி மற்றும் கார்த்தி இவங்க 2 பேரோட அந்த கான்வர்சேஷன்ல தான் இந்த படமே நிறைஞ்சிருக்கு. 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எந்தவித சினிமா இலக்கணத்துக்குள்ளேயும் அடங்காம, எந்தவித அவசரமும் இல்லாம பொறுமையா நிறுத்தி நிதானமா நிறைய அன்போட நிறைய எமோஷன்ஸோட இந்த கதையை சொல்லியிருக்காரு இயக்குனர் பிரேம். கிட்டத்தட்ட இந்த மொத்த படத்தையும் ஒரு நாவல் மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு சொந்தக்காரங்களை பார்க்கறது, மறக்கவே முடியாத சின்ன வயசு ஞாபகங்கள், நம்மளையும் அறியாம மறந்து போன நம்ம வாழ்க்கையில் இருந்த சில முக்கியமான மனுஷங்கன்னு இந்த படத்துல காட்டக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பரபரப்பாக ஓடிட்டு இருக்கிற நம்மளை இந்த 3 மணி நேரத்துக்குள்ள நம்ம வாழ்க்கையில் நடந்த விஷயங்களையே ரொம்ப பொறுமையாக ஆசைப்பட வைக்குது. இந்த கதை முழுக்க எக்கச்சக்கமான கதைகள் இருக்கு. ஒரு சைக்கிளை பற்றின கதை, ஒரு வீட்டை பற்றின கதை, ஒரு காலமாட்டை பற்றின கதை, ஒரு பழமை வாய்ந்த கோவிலை பற்றின கதைன்னு ஒவ்வொரு கதையும் நமக்குள்ள ஒவ்வொரு விதமான உணர்வு உண்டு பண்ணுது. அண்ட் இந்த படம் முழுக்கவே நிறைய விதமான எமோஷன்ஸ் இருந்தாலும் பர்சனலாக எனக்கு ரொம்ப கனெக்டான ஒரு எமோஷன் எதுன்னா, அரவிந்த் சுவாமி தன்னோட சொந்த ஊர்லேயே வெளியூர்காரர் மாதிரி ஃபீல் பண்ணுவார். அந்த ஒரு உணர்வு ரொம்பவே ஹாண்டிங்கான ஒரு விஷயம். பொழப்புக்காக வேற ஒரு ஊரில் போய் செட்டில் ஆன பின்னால அந்த புது ஊர் தான் நம்மளோட நிரந்தரமான இடம் அப்படின்னு முடிவான பின்னால எப்போவாச்சும் சொந்த ஊருக்கு போகிறப்போ ஒவ்வொரு முறையும் அது ரொம்பவே டிஸ்டர்பிங்காக தான் இருக்கும். நாம் வாழ்ந்த இடங்களை பார்க்குறப்போ, அது மொத்தமாக வேற மாதிரி மாறி இருக்கப்போ, இல்லைனா இடிஞ்சு மண்ணோட மண்ணாக ஆயிருக்கிறப்போ அந்த இடங்களை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும். அதை ரொம்ப அருமையாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருந்தாரு இயக்குனர் பிரேம். வேற நிறைய சீன்ஸில் மனித உணர்வுகளை இவ்வளோ ஆழமாக விவரிக்க முடியுமா அப்படின்னு ரொம்பவே ஆச்சரியப்படுத்துகிறாரு இயக்குனர் பிரேம். நான் அம்மா அப்பாலாம் தீபாவளி பொங்கல் அன்னைக்கு கூட இவ்வளோ சந்தோஷமாக இருந்ததில்ல அப்படின்னு அந்த சைக்கிளை பற்றி சொல்கிற சீன். 7-8 வருஷம் யூஸ் பண்ண பின்னால எனக்கு போதும், இது இனிமேல் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளை இன்னொருத்தர் கொடுக்கும்போது அது அந்த இன்னொருத்தனுக்கு அவனோட வாழ்க்கையே மாற்றுற விஷயமா எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் காட்டியிருந்த விதம்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது. தன்னோட வீட்டை பற்றி அரவிந்த் சுவாமி பேசக்கூடிய அந்த சீனும் பயங்கர ரிலேட்டபிளாக இருந்தது. அந்த சீனில் வீட்டு சவத்து மேலே உட்காந்துக்கிட்டு அந்த காலத்தில் 1990s இருக்கக்கூடிய அந்த பழைய வெள்ளை கலர் மில்க் பிக்கிஸ் பிஸ்கட் பேக்கெட் இருக்கு இல்லையா, அதை காட்டும் போது மொத்த தியேட்டரும் கத்துனாங்க. ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருந்தது. நான் உன்னையவே கல்யாணம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒரு கேரக்டர் சொல்கிறது, தேவதர்ஷினி வீடு வாங்குறதை பற்றி பேசுகிற சீன், கடைசியில் தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட ஏன் ரொம்ப டல்லாக இருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கக்கூடிய சீன், ராஜ்கிரண் ஜெயபிரகாஷ் கிட்ட ஃபோனில் பேசுகிற சீன்னு சில சின்ன எமோஷன்ஸும் ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு. அந்த துப்பாக்கிக்கும் தோட்டாவுக்குமாவது கொஞ்சம் கருணை இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வசனம், நான் இந்த ஊரில் இப்போ எல்லாரும் முன்னாலே தான் இருக்கேன் ஆனால் நான் யார் கண்ணுக்குமே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய வசனம்னு நிறைய இடங்களில் வசனங்கள் சிறப்பாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு கதைக்குள்ள ஹியூமரும் ரொம்ப இயல்பாகவே இருந்தது. கார்த்தி யாருன்னே தெரியாமல் கடைசி வரைக்கும் அவர் கூட சுற்றிட்டு இருக்கிறத வச்சு பல இடங்களில் நம்மளை சிரிக்க வைக்கிறாங்க. நான் யாருங்கிறதெல்லாம் அப்புறமா அத்தான் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஃபோனில் அரவிந்த் சுவாமியோட ஒய்ஃப் கிட்ட பேசுறது, உங்களுக்கு என்ன வேணால் கிடைக்கும், என்ன வேணாலும் கேளுங்க, யார் கூட இருக்கீங்க தெரியும்ல அப்படின்னு கேட்டுட்டு ஏன் கூட இருக்கீங்க அப்படின்னு சொல்றதுன்னு பல காட்சிகள் ஹிலேரியஸாக இருந்தது. 1க்கு போறீங்களா இல்லை 2க்கா அப்படின்னு நோண்டி கேட்டுட்டு அதுக்கு ஒரு விளக்கம் வேற கொடுக்குறது. ஃபோனை யாராவது எடுத்துகிட்டு போகிறாங்க, பத்திரமான ஏதாவது ஒரு இடத்துல போய் சார்ஜ் போடு அப்படின்னு சொல்கிறப்போ வேணும்னா பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போய் சார்ஜ் போடவா அப்படின்னு எதிரில் இருக்கிற கேரக்டர் கேட்குறது. அப்புறம் அந்த டீசரில் வரக்கூடிய முக்கியமான ஒரு டயலாக்,
நான் இப்போ உன்னை நாட்டுப்பால் டீ கேட்டனா அப்படின்னு கேட்கக்கூடிய சீன்னு அடுத்தடுத்து பல காட்சிகளில் நம்மளை சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க. நிறைய சீன்ஸ் ரொம்பவே ரசிக்க முடியும் இருந்தது. இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் பெர்ஃபார்மன்சஸ். தேவதர்ஷினி, ராஜ்கிரண், ஜெயபிரகாஷ் இந்த மாதிரி சின்ன ரோலில் நடிச்சிருக்கிறவங்க, அதே போல் ரேச்சல் ரெபேக்கா, கருணாகரன், இளவரசு இந்த மாதிரி 1-2 சீன்ஸில் மட்டுமே வந்து போகிறவங்க கூட நம்ம மனசில் நிற்கிறாங்க. கார்த்தி ரொம்பவே வெகுளித்தனமாகவும் தான் நேசிக்கிறவங்களுக்காக என்ன வேணால் பண்ணக்கூடிய ஒருத்தராகவும் அந்த கேரக்டரில் பிரமாதமாக நடிச்சிருக்காரு. அது எப்படி உங்களோட நம்பரை நீங்களே தப்பாக சொல்லுவீங்க? நான் தான் சாப்பிட்ற ஜோரில் மாற்றிக்கிட்டு எழுதியிருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேரக்டரோட இன்னசென்ஸும் அந்த பியூர்னஸும் தான் வந்து இந்த படத்தோட சோல் அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பயங்கரமாக வெடித்து அழுகிறது, படம் முழுக்க தொணத்தொணன்னு பேசிக்கிட்டே இருக்கிறது, கடைசியில் உறவு முறையெல்லாம் விளக்கி சொல்லி தான் யாருன்னு சொல்கிற சீன்னு மனுஷன் ஒவ்வொரு சீன்லையுமே பட்டாய கிளப்பியிருக்காரு. நிச்சயமாக அவரோட கெரியரில் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படமாக இருக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே மெயின் ஸ்ட்ரீம்